ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை பூவை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பல் பூண்டு மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனியன் கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முருங்கைப்பூவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முட்டை போட்டு செய்யறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, தூள் உப்பு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். பூ நல்லா வேகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இந்த டைமில் தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகாத்தூளும் கறி மசாலா தூளும் 2 டீஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பார்க்க பொடி மாஸ் மாதிரியே இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.